ஒரு கேபிள் வாங்கியாச்சு, வாங்க போகலாம். ஓடிடுவோம்ல இந்த கேபிளை வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடுது. எனக்கு நேவஸாக இருக்குதுங்க, ஏன்னே தெரிலங்க. நம்ம ஊருக்கு என்னத்தான் ஆச்சுன்ற மாதிரி பயங்கர நேவஸாக இருக்குது. ஆமாம், அதாவது இந்த கேபிள் எப்போ தெரியுமா, நான் கடைசியாக அந்த முருகன் கோயில் போனோம் பார்த்தீங்களா, கம்மான்பேட்டை, அந்த முருகர் கோயில் போகும்போது நல்லா வந்துருந்தேன். திடீர்னு கேபிள் இது ஆகிடுச்சு, ஓகேங்களா, ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு இந்த ஸ்பீடாமீட்டர் கேபிள். அன்னிலேருந்து இன்றைக்கி வரலாம் ஒர்க் ஆகலை. பயமாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்றது கூட தெரிய மாட்டேது. அது இல்லாமல் கிலோமீட்டர் ஓடுமா ஓடாதான்னு தெரில, ஏன்னா கிலோமீட்டரும் ஓட மாட்டேங்குது, ஓகேங்களா. அந்த ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆனால் தானே உங்களுக்கு கிலோமீட்டரே ஓடும். அதனால் வந்து கேபிளை மாற்றலான்னு முடிவெட்டுறதுக்கும் காசு இல்லை, கேபிள் வாங்குறதுக்கும் காசு இல்லை. ஏதோ ஓகேங்களா, இப்போ தான் ஓரளவுக்கு டியூட்டிக்கு போய் ஓகேன்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. கேமரா ரொம்ப மேலே தான் இருக்குது, கேமரா ரொம்ப மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இப்படி வச்சுப்போம், இப்படி வச்சாலும் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வழியாக கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அண்ணன் ஃப்ரீயாக இருக்காரா, இன்றைக்கி தான் கேபிள் எடுத்துன்னு வாங்க நான் மாற்றி கொடுத்துறேன். அடுத்த இது ஜென்ரல் சர்வீஸ் விடும்போது டேங்க் இது, அப்புறம் வந்து டேங்க் முள், ஃபியூல் கேஜ் முள் ஒர்க் ஆகலைங்களா, அது பார்த்துட்டு அப்புறம் சைன்ஸ் பாக்கெட் மாற்றிடலாம். அப்புறம் ஆயில் சர்வீஸு, அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு. டூப்ளிகேட்டே இருக்கான், 100 தான் சொன்னார். இது டூப்ளிகேட் வந்து 100 இது வந்து ஹீரோ இது, ஓகேங்களா. இதை போட்டிருக்காங்க. ஆமாம், பறந்துடுவோம் போல இது. ஹீரோ ஸ்டோரூம், ஓகே, ஹீரோ ஸ்டோரூம். இது கேமராவை ஹெல்மெட் வர இறங்கினே இருக்குதுங்க, வெறுப்பாகுதுங்க. ரொம்ப டவுனில் இருக்குது ஹெல்மெட்டு. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில, வேறு ரொக்கேட் ஆகுதுன்றது தெரில. இந்த ஏரி தான் வந்து பார்த்திங்கன்னா பராமரித்து தடுப்பான மாதிரி கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் தொரப்பாடி ஏரி, விரிவுபடுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். செம்ம பெரிய ஏரிங்க, தண்ணி எப்போவுமே இருந்துக்கினே இருக்கும். ஓகே, ஒரு வழியாக கஸ்டமரை பிக்கப் பண்ணி வெளில வந்துட்டேன், ஓகேங்களா. பார்க்கும்போது நல்ல கஸ்டமர் மாதிரி தான் தெரிகிறான், ஓகேங்களா. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது ஒரு கஸ்டமரை பார்க்க பிடிக்காது, அவனோட கேரக்டர் போக போக புரியணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி போக போக புரிஞ்சிச்சு. ஏறி உக்காஞ்சவனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எப்படி சொல்கிறது, ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்ணுன்னா. ஆல்ரெடி எப்போது மதியம் 2 மணிக்கு வண்டி புக் பண்ணால், ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலில் போனனால ஹாஸ்பிட்டலில் லேட் ஆகிட்டாங்க, ஓகேங்களா. ஹாஸ்பிட்டலில் லேட் ஆகிட்டாங்க, சரி ரைட்டு, ஓகேங்களா. அவனுக்கோசம் நான் மதியம் 12 மணிலேருந்து உக்காண்ட்ருக்கேன், ஓகேங்களா. அவனுக்கோசம் நான் மதியம் 12 மணிலேருந்து உக்காண்ட்ருக்கேன். சரி ரைட்டு, சரி டீ சாப்பிட்ணும் அப்படின்னா சரி நேராக புடின்னு பிடிச்சேன். வேலூர்லேருந்து கிளம்பி விஷாரத்தில் சித்ரா காஃபி பார்லாம் நிப்பாட்டினேன், ஓகேங்களா. அங்கே வந்து நிப்பாட்டும் போது கிளம்பு வந்து 7, ஓகேங்களா. 7, 7:30 இருக்கும். அங்கே நிப்பாட்டும் போது ஒரு 7:45 வச்சிங்களேன். அதான் 6:45, 7:30 அங்கே நிப்பாட்டியிருப்பேன், ஓகேங்களா. அரை மணி நேரம் அங்கேயே, ஓகேங்களா. மாத்திரை போடுறது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், பின்னாடி வந்து அவன் உட்காரதுக்கோசம் பேகெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு அடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சீட்டு ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வீல் சேர்லாம் வச்சு பக்காவாக அவன் உட்காரட்டும், நல்ல கஸ்டமர் ஆகிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணால் மாத்திரைலாம் எடுத்து போட்டு, சரி பேஷண்ட் தானே மாத்திரைலாம் எடுத்து போடுவான், வண்டி ஸ்டாண்டிங் ஏசி ஓட்டோம் அப்படின்ட்டான். சரி ரைட்ரா அப்படின்ட்டேன் நானும். ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு. அப்புறம் டீ, உனக்கு டீயா அப்படின்னா, ஆமாண்டா டீ தான்டா அப்படின்னேன். சரி டீ வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் டீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அவன் டீ சாப்பிட்ணுன்னா அப்புறம் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டான். என்ன கேட்கவே இல்லை. சரி ரைட்டு, அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேவா. என்னடாச்சு, தலையிலே வந்துச்சுரா. ஐயோ, கரெக்டாக தலையிலே வந்துச்சு. அது காற்றுக்கு கைண்டி வந்துச்சா இல்லை மேலே மாட்டி சும்மா வச்சுருந்தாங்களான்னு தெரில, கரெக்டாக தலையில் கைண்டி வந்துச்சு. ஊஸ்டீஸ். சரவணன் மாமாவே பண்ணிட்டுக்கிறாரு. ஒரே ஒரு கேபிள் மாற்றின்னு வரேன், கரெக்டாக 6 மணிக்கு வந்தால் போதும்னாரு. அவங்க காரில் இங்கே தாங்க ஃபங்க்ஷனு, தொரப்பாடியில் தான், இது கோல்டன் டெம்பிளோட தான் ஃபங்க்ஷனு. எத்தனை மணி இது, கேபிள் மாட்டி நேராக கிளம்பிடலாம், அவ்வளோதான். ஒன்றும் வேலை இல்லை. டைரெக்டாக கேபிள் மாட்டிட்டுன்னு வச்சுங்க, நேராக போயிட்டே இருக்கலாம் வேலூர் போயிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்கக்கூடாது. கேபிள் மாட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிள் மாட்ட மிஞ்சி போனால் ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும்.
அதுவெல்லாம் மாட்டிட்டு கிளம்பிடலாம். கேமரா ரொம்ப டவுனாக இறங்கினே இருக்குது. வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில வேறு. நான் வேறு ஏன்னா கோல்டன் டெம்பிள் ஆனதான் ஃபங்க்ஷனு ஓகேங்களா. 7 மணிக்கு, அதான் 6 மணிலேருந்து 8 மணி வரலாம் ஃபங்க்ஷனு. நம்ம நண்பர் பேனர் கிணறு வச்சுக்கிறாரா? இல்லையே. அவங்க வீட்டு தெருவிலையாவது பேனர் வைப்பான்னு பார்த்தேன், வைக்கல போடுது. ஹெல்மெட் வேறு இறங்கினே இது. என்னடா ரோடு பேரிகார்டு போட்டுருக்காங்க, திருவிழாவா தெரியலையே, திடீர்னு பேரிகார்டு போட்டுருக்காங்க. ஒன் வேலே போகணுமா? இந்த கோயில் ஃபங்க்ஷன் போல இருக்குங்க. ஓகே, நம்ம போகிறது கரெக்ட் தானா? கரெக்டாக நினைக்கிறேன். நம்ம போகிறது கரெக்டு தானே. இந்த கோயிலில் தான் திருவிழா போல இருக்குது. ஓடிட்டோம்ல. நம்ம அண்ணன் கடை ஆப்போசிட்டில் இருக்குது. கோல்டன் டெம்பிளான தானேங்க ஃபங்க்ஷனு. அதனால் எத்தனை மணிக்கு போயிட்டு இந்த 2 வீலர் விட்டுட்டு 6 மணி 7 மணிக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். நம்ம கடையில் யாருமே காணோம். ஆப்பிள் இருக்கிறான். அண்ணனை காணுமே, அண்ணனை காணவில்லை. இங்கே ஒரு புதிய மகா நிற்குது. நான் எப்படி வரேன்? நல்லா இருக்குது எமகா. RX 100. வா, சூப்பராக இருக்குது. பல இருக்கு. ஒயர் ஒன்று மாட்டி விட்டேண்ணா, டைம் ஆகுது. ஃபங்க்ஷன் வந்துரு.